அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். தொடர்ந்து நாம் சூப்பர் ஹேர் வகுப்புல இன்றைய வகுப்பு 13வது வகுப்பு மாலை நேர வகுப்புகள்ல இன்றைய தினம் நாம் பார்க்க போற தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை பிறப்பிற்கு நல்ல நாள், அதாவது சிசேரியனுக்கு அறுவை சிகிச்சை மூலம் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எப்படி நாள் குறிப்பது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த அற்புதமான இனிய நேரத்துல எல்லாரும் உங்களுடைய தாய் தந்தையை மனதில் நினைச்சு, அம்மா அப்பா என்னை ஆசீர்வதிங்கள்னு சொல்லி உளமாற மனமாற ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய குலதெய்வம் இஷ்டதெய்வம் அது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை தெய்வங்களோட பேரை மனசுல நினைச்சு ஆத்மார்த்தமா பரிபூரணமா ஒரு பிரேயர் பண்ணுங்க. எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு இந்த கலையை எளிய முறையில் புரிய வைக்கணும்னு சொல்லி நானும் என்னுடைய குலதெய்வம் இஷ்டதெய்வங்களை வழிபாடு செய்கிறேன். இதுவரை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பேரை மனதில் நினைச்சு அவங்க பேரை மனசுல உச்சரிச்சு குருவே சரணம் சொல்லி குரு வணக்கம் சொல்லிங்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் நூல் வந்து ரங்கட்டும் எல்லாம் உள்ளவரே ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனே விநாயகனை போற்றி போற்றி. நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, சிசேரியன், அதாவது அறுவை சிகிச்சையின் மூலமாக குழந்தை பேறு பெறுவதற்கு நாம் என்ன விஷயங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். முதல்ல எந்த ஒரு குழந்தையும் ஜனனிக்க போகுது அப்படின்னா எதெல்லாம் மூலம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, நாம முதல்ல ராகு காலத்துல குழந்தை பிறந்துச்சுன்னு வருத்தப்பட தேவையில்லை. ராகு காலத்தில் குழந்தை பிறக்கலாம். ஏன் குழந்தை பிறந்தவன நீங்க ஜாதகம் பார்க்குறப்ப எங்கேயாவது ராகு காலத்துல பிறந்திருக்கேன்னு சொல்லி பலன் சொல்ல போறீங்களா? இல்லை. ஸோ ராகு காலத்துல குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த ராகு காலத்தை ஒதுக்கி நல்ல ஒரு நேரத்தை வீணாக்க வேண்டாம். அப்போ ராகு காலத்துல கூட குழந்தை பிறக்கலாம். அதே நேரம் நமக்கு யமகண்டம் நேரமா வருது, அப்போ குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. யமகண்ட நேரமும் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? ஜாதகம் எழுதுறப்ப இந்த குழந்தை யமகண்டத்தில் பிறந்துள்ளதுன்னு எழுதிருக்குமா? அதுக்காக பலன் சொல்ல போறோமா? இல்லை. அடுத்து பாருங்க, குளிகை காலத்துல குழந்தை பிறக்கிறத தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ராகு காலம் பார்க்க வேண்டாம், யமகண்டம் பார்க்க வேண்டாம், குளிகை நேரம் பார்க்க வேண்டாம். நல்ல திதியா பார்க்கணும் அப்படின்னா நம்ம திதி வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனா அந்த திதி சூன்யத்துல மாட்டிச்சு சொல்லி பார்ப்பாங்களா, அது பார்க்க வேண்டாம். குறிப்பா இந்த திதியில தான் பிறக்கணும் அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை. வேணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு பௌர்ணமி நாள் அவங்க கொடுக்கக்கூடிய தேதியிலிருந்து ஒரு பௌர்ணமி தினம் வருது அப்படின்னா பௌர்ணமி திதிங்கிறது ஓகே. அப்போ திதியை நம்ம பெருசா பார்க்க வேண்டியதில்லை. முடிஞ்சா வளர்பிறையா சந்திரன் இருந்தா ஓரளவு நல்லது. ஆனாலும் அவங்க கொடுக்கக்கூடிய காலகட்டத்துல நம்மால எல்லா கிரகத்தையும், இப்போ ஒரு குழந்தை ஜனனிக்க போகுது அப்படின்னா இந்த மாசத்துல நம்ம சூரியனை நகர்ந்து போய் நேரா சிம்ம வீட்டுல உட்காரியா, செவ்வாயை போய் நீ போய் ஆட்சி பெறக்கூடிய உன்னோட 2 வீடுகள்ல எங்கேயாவது உட்காரு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. நாம ஜோதிடர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னத்தை மாத்தலாம். 2 மணி நேரம் மாத்தலாம், லக்னம் மாறும். வேணும்னா நாளை மாத்தலாம். அப்படி மாத்தினா சந்திரனை மாத்தலாம். ஸோ தெர் ஆர் 2 சான்சஸ் இன் அஸ்ட்ராலஜர்ஸ் ஹேண்ட். அதாவது ஜோதிடரின் கைகளிலே என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அவங்க அந்த அசண்டன்ட், அதாவது லக்னத்தை தீர்மானம் செய்யலாம். சந்திரனை அவங்க குறிப்பிட்ட தினங்கள்ல ஓரளவு நகர்த்தலாம். மற்ற பிளானட்ஸ்லாம் நம்ம நகர்த்தவே முடியாது. எங்கேயாவது ஒரு கிரகம் அஸ்தங்கமாயிருக்கு, வக்ரமாயிருக்கு அப்படின்னா நம்ம அதையெல்லாம் மாற்ற முடியாது. அப்போ இருக்கிற குப்பையில நல்ல குப்பையா எடுத்து அவங்களுக்கு நம்ம கொடுத்துறோம். ஒருவேளை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யோக நேரமா இருக்கும். எல்லா கிரகங்களும் அந்த பிளானிட்டரி பொசிஷன் டிரான்சிட்ல கோச்சாரத்தில் நல்லா இருந்திருக்கும். நம்ம ஒரு லக்னத்தை சொருகணும்னாவே மற்றெல்லாம் நல்லா இருக்கும். இருந்தாலும் அந்த குழந்தையின் விதியின் அமைப்பின்படியில்
நமக்கு எந்த பிளானட்ஸையும் நம்ம மாற்ற முடியாது. சந்திரனை வேண்டுமானால் ஒரு 10 நாள் டைம் கொடுக்குறாங்கன்னா சந்திரனை வேணா நம்ம நகர்த்தலாம், ஆனா மற்ற கிரகங்களை நாம நகர்த்த முடியாது. ஸோ அப்ப நாம இந்த சிசேரியனுக்கு ராகு காலத்துல குழந்தை பிறக்க போது வேண்டாம்னு சொல்ல தேவையில்லை. யமகண்டத்துல குழந்தை பிறக்குதுன்னு தவிர்க்க வேண்டியதில்லை. அதே நேரம் குளிகை காலம் அதையும் நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ன திதியில தான் பிறக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்சா வாய்ப்பு இருந்துச்சுன்னா பௌர்ணமி திதி வந்துச்சுன்னா சான்ஸ் இருந்தா அதை செஞ்சுக்கலாம். சார் சில பேர் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை இன்ன கிழமையில பிறந்தா நல்லா இருக்காது, ஆண் குழந்தை வெள்ளிக்கிழமை பிறந்தா ஆகாதுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ கிழமைகளையும் நாம் பார்க்க தேவையில்லை. எந்த கிழமையும் எல்லா கிழமையும் நல்ல கிழமை தான். நாம இன்னைக்காவது இன்ன கிழமையில பிறந்திருக்கிய அதுக்காக ஒரு பலன் சொல்ல போறோமா? இல்லை. நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்களே. இங்கே ரோகிணி தாய்மாமனுக்கு ஆகாது, ஆயில்ய மாமனாருக்கு ஆகாது என்று சொல்வதெல்லாம் கதை. அவைகளெல்லாம் பெருசா அஃபெக்ட் பண்ணாது. நாம அப்படி ஒன்றும் ரொம்ப நகர்த்திட முடியாது. ஸோ அப்ப நமக்கு என்னென்ன பார்க்கணும் சார்? ராகு காலம் பார்க்க வேண்டாம், யமகண்டம் பார்க்க வேண்டாம், குளிகை நேரம் பார்க்க வேணான்ட்டீங்க, என்ன திதியனாலும் இருந்து போது, யோகம் என்ன யோகமாக வேணாலும் இருக்கட்டும், கரணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அப்ப என்னதான் பார்க்க சொல்றீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை அது பிறந்ததும் முதலில் அந்த குழந்தையை ஈன்று எடுக்கக்கூடிய அந்த தாய் சுகவீனப்படக்கூடாது. அந்த தாய்க்கு எந்த வகையிலும் உயிராபத்து வந்துவிடக்கூடாது. காரணம், தாயா குழந்தையா என்று பார்த்தோமேயானால் தாய்க்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்போ தாயை குறிக்கக்கூடிய கிரகமான சந்திரன் கண்டிப்பாக பலவீனம் அடையக்கூடாது. வேற வழி இல்லாம பலவீனம் ஆகுறாருன்னா குரு சுக்கிரன் பார்த்துட்டாருன்னா அந்த இழந்த ஒளியை திரும்ப பெற்றுருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாம் என்ன பண்ணா, சந்திரன் பலமா இருக்க மாதிரி பார்த்துருக்கணும். சந்திரன் பலமா இருந்தா தான் தாய் நலம் நல்லா இருக்கும். அடுத்து தந்தையை நம்ம பார்க்கணும். தந்தையை குறிக்கக்கூடிய சூரியனும் 9ஆம் பாவமும் நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அடுத்துதான் நம்ம குழந்தையை பத்தி யோசிக்கணும். முதல்ல தாயுடைய நலம், அதுக்கப்புறம் தான் குழந்தை. அப்போ குழந்தைக்குன்னு பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணணும், குழந்தையோட லக்னம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். லக்னத்தை சுபகிரகங்கள் பார்க்குற மாதிரி செட் பண்ணிடணும். அடுத்து லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்துட்டாருன்னா எவ்வளோ பெரிய அவயோக தசை வந்தாலும் அந்த குழந்தை மீண்டு வந்துடும். லக்னாதிபதி 6-8ல மறையாம பார்த்துக்கணும். லக்னாதிபதி ராகு எது பிடியில இல்லாம பார்த்துக்கணும். லக்னாதிபதி நீச்சமாகாம பார்த்துக்கணும், அஸ்தங்கம் அடையாம பார்த்துக்கணும் முடிந்தவரை. ஏன்னா லக்னத்தை நாம நிச்சயமா தீர்மானம் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட ஜாதகத்துல முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே செட் பண்ண முடியாது, இருந்தாலும் நம்ம மனசுல அவருக்கு 1-5-9 வலுக்கிற மாதிரி பண்ணிடணும். 1-5-9 வலுக்கிற மாதிரி பண்ணணும் முடிஞ்சா. அதே நேரம் 5ஆம் பாவங்கிறது அவசியமானது. ஏன்னா அந்த குழந்தைக்கு நாளை கல்யாணம் பண்ணோம்னா குழந்தை பேரு கிடைக்கணும். அடுத்து 7ஆம் இடம் அப்படிங்கிறது நல்லா பரிபூர்ணமா நல்லா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைக்கு பருவ காலத்துல யோகதசா வர்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். அடுத்து குழந்தையோட ஆயுளுக்கு எந்த வகையிலும் பிறந்தவுடன் நோய்வாய்ப்படாமல் இருக்கக்கூடிய அவயோக தசாவான 6 8 தசா வரவே கூடாது. இப்படி வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுக்க கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு குருவும் சுக்கிரனும் முடமாயிடக்கூடாது. குரு நீச்சமாகிறது, சுக்கிரன் 6ல் 3ல் 8ல் மறைகிறது, குருவும் 6-8ல் மறைகிறது. அப்படிங்கிறது நம்ம முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கணும். ஏன்னு கேட்டா எல்லாருக்கும் பணம் வேணும், வருமானம் செய்யணும். குரு சுக்கிரனோட தயவு நமக்கு அத்தனை பேருக்கும் தேவைங்க. முடிஞ்சா நம்ம அமைச்ச லக்னத்துல தாரதோஷம் இல்லாம பார்த்துக்கணும். அடுத்து இந்த பாதகாதிபதி ரோகாதிபதி, குறிப்பா ரோகாதிபதி அட்டமாதிபதி, அவங்க அந்த பாவத்துக்கு 6-8ல் மறைகிற மாதிரி அமைச்சிட்டாவே போதும். ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த அவயோக தசைகள் பெரிய அளவுக்கு வேலை செய்யாம போயிடும். சரி, அடுத்து என்ன சார் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அவருக்கு கரெக்டா பருவ காலத்துல ஒரு உழைக்கக்கூடிய வயதுல யோகதசா வர்ற மாதிரி, அவரோட இறுதி காலத்திலையும் யோகதசா வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன விதிகள் எல்லாத்தையும் நீங்க மனசுல உள்வாங்கிக்கணும். இப்போ சந்தேகம் வரும், சந்தேகத்தை கேளுங்க. அடுத்து இப்போ நான் காட்ட போற திரையில ஒரு ஜோதிடர் குறிச்சு கொடுத்துருக்காரு. அவர் குறிச்சு கொடுத்த சீட்டை எனக்கு அனுப்புனாங்க.
அந்த ஜாதகத்தை நான் ஃபர்ஸ்ட் போட போறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட இதுவரைக்கும் நான் நடத்தின உள்ள சந்தேகங்களை கேளுங்க. புரிஞ்சுன்னா புரிஞ்சு சொல்லுங்க சார். இப்ப அவங்க தாய்க்கு தாராபலன் பார்க்கணுமா சார்? அந்த நட்சத்திரம் வந்து பண்றப்ப தாராபலன் வந்து ஒத்து வர்ற மாதிரி பார்க்கணுமா? தேவையில்லை, தேவையில்லை. ஓகே சார், நன்றி சார். ஒரு டவுட் சார். சார், இயற்கையா மீன்ஸ் அதுவா பிறக்கிறதுக்கும் நம்மளா சிசேரியன் பண்ணி எடுக்கிறோமா, அது அந்த கரெக்டா ஒர்க் ஆகுமா சார்? அது இறைவனோட அமைப்பு நம்மகிட்ட கொண்டு வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்றோங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்றது இல்ல, நம்ம மூலமா இறைவன் ஃபிக்ஸ் பண்றாரு. அந்த மாதிரி. ஓகே சார். நான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சிசேரியனுக்கு நாளே குறிக்கிறதே கிடையாது. யாரு பணம்லாம் கட்டுவாங்க, 5000 10,000 தரமாங்க, அது பிரம்மாவோட வேலைங்க. நான் குறிக்கிறது இல்லை வேணா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுகள் நம்பர்கள் யாராவது நம்பர் கொடுப்பேன். இது பேர் வந்து இப்போ நம்ம திரையில பார்த்துருக்கக்கூடிய நாம இந்த இப்போ குறிக்கிறதுக்காக வந்தது யாருக்காகனா ரொம்ப முக்கியமானவங்க. வெளியில 2-3 பேர்ட்ட குறிச்சிட்டாங்க. குறிச்சிட்டு அந்த டைம் எல்லாம் கொடுத்து இது சரியா இருக்கான்னு செக் பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு மோசமா இருக்கதை நம்ம ஓகே பண்ணலாமா அப்படின்னா ஓகே பண்ணக்கூடாது. சரி, இப்போ திரையிலே ஒரு ஜோதிடர் கொடுத்த நேரம் தெரிகிறது. அவர் கொடுத்த நேரம் பாருங்க. இந்த குழந்தைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா 19, 20, 21, 22 இந்த தேதிக்குள்ள பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடியும் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த குழந்தை வந்து கருவில் வளர்ச்சி அடைஞ்சு ஒரு குறிப்பிட்ட எடை வரணும், இந்த காலத்தில் வரும், இந்த டைமை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ முதலில் ஒரு ஜோதிடர் நேரம் குறித்துள்ளார். அவர் கொடுத்திருக்கக்கூடிய நேரம் பாருங்கள் 19/2/2025. அவர் என்ன சொல்லிக்காருன்னா 9:45 மேல 11:25 நீங்க சிசேரியன் பண்ணிருங்கன்றார். அவருக்கு அன்னைக்கு போய் பார்த்தோம்னா கேலண்டர்ல நல்ல நேரம் குளிகை காலம் அப்போ முடியுது. குளிகை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எடுத்திருக்கார். ஸோ அவங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஒரு 9:45 போறாங்கன்னா 10 மணிக்கு குழந்தை பிறக்கும். அப்போ நல்ல நேரம் வந்துடும் அப்படிங்கிற அமைப்புல நல்ல நேரம் பார்த்து கொடுத்திருக்கார். இப்போ லக்னத்தை பார்ப்போம். அவர் குறித்த லக்னம் சரியாக இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ லக்னம் பாருங்கள், துலா லக்னம் அவர் கொடுத்திருக்கார். ராசி துலா ராசி. நட்சத்திரம் பாருங்கள் விஷாகம் 2ஆம் பாதம், சந்திரன் புஷ்கரன் அம்சத்துல இருக்கார். ரைட்டு. இப்போ லக்னத்தை யாரும் பார்க்கறாங்களா அப்படின்னா லக்னத்தை யாரும் பார்க்கல. லக்னாதிபதி எங்க இருக்கார் அப்படின்னா லக்னாதிபதி 6ஆம் வீட்டுல மறைஞ்சு ராகுவோட பிடியில் இருக்கார். இருந்தாலும் பரிவர்த்தனை மூலம் பலமா இருக்கார். ஸோ அவரு லக்னாதிபதிய 6ஆம் வீட்டுல மறைய வைக்காம, ஏன்னா ராகுவோட பிடியில நம்ம மீட்க முடியாது, 6ஆம் வீட்டுல மறைய வச்சது ஒரு குற்றம். ஏன்னா திருமண காலத்துல அது பாதிக்கும். அடுத்து பார்த்தோம்னா இந்த குழந்தைக்கு குருவை என்ன பண்ணிருக்காங்கன்னா 8ஆம் வீட்டுல கொண்டு போய் செட் பண்ணிருக்காங்க. லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுல வர்ற மாதிரி. சரி, பிறக்கிறப்ப என்ன தசை வருது அப்படின்னு பார்த்தோம்னா பிறப்பு காலத்துல பாருங்க 9 வருஷத்துக்கு அவங்க கொடுத்துருக்க தசா பாருங்க, குரு தசா 9 வருஷம் 27 நாளுங்க. இப்ப குரு பகவான் என்னங்க செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா தசாநாதன் 6க்குடைய அந்த துலா லக்னத்திற்கு வரக்கூடாத ஆகாத வேண்டாத தசாநாதனான அந்த குரு 8இல் மறைந்து, 6க்குடையவன் 8இல் மறைந்து பரிவர்த்தனை மூலம் பலம் பெற்றிருக்கான். அப்ப என்ன நடக்கும்? 6க்குடைய 8ல இருந்தா என்ன நடக்கும் இந்த தசாவுல? இன்னொருத்தர் சொன்னார் அடுத்த ஜாதகம் காட்டுறப்ப. அவர் என்ன சொன்னார், தசாவெல்லாம் முழுசா வர்றப்பதான் குரு தசை குரு புத்தின்னு ஆரம்பிக்கிறப்ப தசா வேலை செய்யும், புத்தி தான் கடுமையா வேலை செய்யினார். தசாநாதனை மிஞ்சி புத்திநாதன் செயல்பட மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தசாநாதன் ஒரு திட்டமிட்டு இருக்கிறான் என்றால் அந்த திட்டத்தை அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய புத்தி காலங்களிலே நிறைவேற்றுவான். அந்த வகையில் இந்த ஜாதகர் இங்கே சந்திரன், தாயை குறிக்கக்கூடிய இந்த சந்திரன் பார்த்தோமேயானால் கிருஷ்ணபட்ச சப்தமி திதியாக இருக்கிறார். தேய்பிரியா, அது கூட பரவாயில்லை. ஆனாலும் லக்னத்தை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை. லக்னாதிபதி 6இல் மறைந்து, ரோகாதிபதி 8இல் மறைந்திருக்கார். அப்ப பாருங்க, நம்ம குரு சுக்கிரன் மறையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். லக்னாதிபதி பலமா இருக்கணும், லக்னம் பலமா இருக்கணும். அடுத்து தாயை குறிக்கக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும். இங்கே சூரியனை பாருங்க, தந்தையை குறிக்கக்கூடிய சூரியன் பாருங்க 5ஆம் வீட்டுல சனியோட கூடி ஒரு பாகை அடிப்படையில இணை உள்ள இருக்கார். ஆனா அஸ்தங்க அடையலை. யாரு? சனி அஸ்தங்க அடையலை. அப்போ இந்த காலம் இவருக்கு 6க்குடைய 8ல இருந்து தசனா என்ன பண்ணும்? ஏதாவது உடல்ல உபாதைகள் வரும், மரணத்திற்கு ஒப்பான கண்டங்களை அந்த தசாநாதன் கொடுப்பான். அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஜோதிடரு நல்ல நேரத்தை போய் பார்த்துட்டாரு.
அவர் கொண்டுட்டு போய் என்ன பண்ணிட்டாரு, நல்ல நேரத்தை பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் கொண்டுட்டு போய் என்ன பண்ணிட்டார், லக்னத்தை கொண்டு போய் துலா லக்னம் துலா ராசி அப்படின்னு செட் பண்ணிட்டார். செட் பண்ணி இரவு பாருங்க, இந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரம்னா 10 மணி PM. நான் AM சொல்லியிருந்தா தவறு, PMல இந்த குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டயத்தை செட் பண்ணி கொடுத்துட்டார். அவர்கிட்ட நான் பேசும்போது இவர் ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர், இவர் வந்து கம்ப்யூட்டர் பிரிண்ட் போட்டிருந்தார், நம்ம குழுவில் போட்டிருந்தோம் கம்ப்யூட்டர் பிரிண்ட். அவர் எடுத்தோன்னே லக்னத்தை துலா லக்னமாக வச்சு, லக்னாதிபதி உச்சமாக இருக்காரு, பரிவர்த்தனையில் பலமாக இருக்காரு அப்படின்னு வச்சுட்டார். அது தப்பு இல்லை தான், லக்னாதிபதி வலுக்கணும். இப்போ லக்னாதிபதி வலுத்திருக்காரு தான் பரிவர்த்தனை மூலம். இருந்தாலும் குரு 8ல் மறைஞ்சது தப்பு. ஏன்னா நாளைக்கு குழந்தை பேர் வேணும் இல்லையா? ஏன்னு கேட்டால் நமக்கு லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் சனி இருக்கார். இப்போ அந்த ஆட்சி பெற்ற சனி என்ன செய்வான் என்றால் குழந்தை பேர்ல தடையை ஏற்படுத்துவான். அப்போ புத்திரகாரன் நம்ம சீர்தூக்கி பார்க்கும்பொழுது புத்திரகாரன் 8ல் மறைவது சிறப்பில்லை. அடுத்து வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ராசி லக்னமும் ஒன்னா போச்சு. இப்போ 5ஆம் வீட்டில் சனி இருக்க போது என்ன பண்ணுவார், 7ஆம் வீட்டை பார்த்துருவார். 5ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது என்ன பண்ணுவார், 7ஆம் வீட்டை பார்த்துருவார். 7ஆம் வீடு அப்படிங்கிறத பார்த்துருவார். ஸோ அப்போ இவர் செட் பண்ண இந்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 19/2/2025 10 மணி 10 நிமிடம் புதுக்கோட்டை பிறக்கிறதா அவர் முடிவு பண்ணி துலா லக்னத்தை துலா ராசியை வச்சுட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா 8ஆம் வீடு சுத்தமா இருக்கான், யாரு இந்த கிரகம் இல்லையா, சார் 7ஆம் வீடு சுத்தமா இருக்கான். 5ல் சனி இருக்கிற அந்த சனி பகவான் 7ஆம் வீட்டை பாப்பாருங்கிறத மறந்துட்டார். அவரை கூப்பிட்டு கேட்டோம்னா என்ன சார் எடுத்தோன்னா அவயோக தசை, அதுவும் 6 கூடிய 8ல் இருக்கான். இல்லை சார் தசாநாதன் அப்படி வேலை செய்ய மாட்டான், நடப்பில் இருக்க புத்தி தான் வேலை செய்யும். சரி புத்தினா என்ன புத்தி வருது, புதன் புத்தி வருது, அந்த புத்தி தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. சரி இது ஏற்புடையதா அப்படின்னு பார்த்தோம்னா இது ஏற்புடையது அல்ல. ஏன், லக்னாதிபதி 6ல் மறைந்து ராகு பிடியில் இருந்தாலும் பரிவர்த்தனை மூலம் பலமா இருக்காரு, அது ஒரு வகையில் சிறப்பு தான். ஆனா சுக்கிரன் 6ல் மறையலாமா, உச்சமாக இருக்கட்டும், மறைகிறது தப்பு. சரி இப்போ இன்னொரு அஸ்ட்ராலஜர் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்றார். இப்போ திரையில பாருங்கள், 20ஆம் தேதி இவர் ஃபிக்ஸ் பண்றாரு, 20/2/2025. இவர் என்ன பண்றார், 10 மணி காலையில் அவர் வந்து நைட்டு கொடுத்தார் 10:10 அப்படின்னு கொடுத்தார். இவர் என்ன பண்றார் 9:45 to 11:20 கொடுத்தார். இவர் தான் 9:45 to 11:20 இவர் மேனுவல் ஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுத்துருக்கார், அதை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். சரி இவர் செட் பண்ணியிருக்கிறது, இவர் தான் என்ன பண்ணார், குடிகை நேரம் தாண்டி அந்த குழந்தை பிறக்கிற மாதிரி நல்ல நேரத்தை கேலண்டர்ல போய் பார்த்துட்டார். சரி இவர் பார்த்த அமைப்பின்படி நம்ம பார்ப்போம். லக்னம் முதல்ல நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். லக்னத்தை யாரும் பார்க்குறாங்களன்னா சனி பகவான் பார்க்குறாரு. லக்ன பாவகத்தை வேற யாரும் சுபர் பார்க்குறாங்கன்னா யாரும் பார்க்கல. சரி லக்னாதிபதி செவ்வாய் எப்படி இருக்காருன்னா அவர் 3ஆம் வீட்டில் மறைஞ்சு வக்ரமாகி இருக்கார். 3ஆம் வீட்டில் மறைஞ்சு வக்ரமாகி இருக்கார். அப்போ லக்னம் பலமா இல்லை, லக்னாதிபதியும் பகை வீட்டிலே இருக்கிறார், வக்ரதாரையிலே இருக்கிறார். சரி இருக்கட்டும். இவருக்கு 5 கூடைய சூரியன் 11ல் சனியோட கூடி இருந்து அந்த சனியே 5ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த ஆஸ்பெக்ட் பார்வையை அவர் நோட் பண்ணாம விட்டார். சரி குரு நல்லா இருக்காரா அப்படின்னா குரு பரவாயில்ல, இவர் குறிச்சதுல பெருசா சைல்டு இஷ்யூ வராத அளவுக்கு குறிச்சிருக்காரு. ஆனாலும் இங்க லக்னாதிபதி பலமா இல்லை. சரி எடுத்தோன்னே பாருங்க, இவர் குருதசை வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கார். குருதசை 2 வருஷம், அதுக்கடுத்து சனி தசை வர்ற மாதிரி. ஐயா குழந்தை பருவம் லக்னத்துக்கு 9 கூடையவன் 2ல் இருக்கான், 9 கூடையவன் 2ல் இருக்கான், பரவாயில்ல. நமக்கு வந்து அந்த குரு பகவானோட தசாகாலம் அவருக்கு யோக தசை தான். ஆனால் 2 வருஷம் தான் இருக்கு, 2 வருஷம் தான் இருக்கு. அடுத்து என்ன தசை வந்துடும், அவர் வளர்றப்ப குழந்தை படிக்கணும் இல்லையா? அப்போ பாருங்க அவருக்கு 11 கூடையவனா பாரகாதிபதியா இருக்கக்கூடிய சனியோட தசா வந்துடுது, சனியுடைய தசா வந்துடுது. ஆனா இங்க சனி வந்து சுக்கிரன் நினைவுல ஓரளவு பாகை அடிப்படையில் வரார். இருந்தாலும் இந்த சனி என்ன பண்ணுவார், லக்னத்தை தொடர்பு கொள்வார். ஏன் 11ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 1, 5, 8 பார்ப்பார். ஸோ நமக்கு அது இந்த சனி தசா இது ஒரு அவயோக தசா போல வந்துவிடும், பாரகாதிபதி தசாவாக வந்துவிடும். பாரகாதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். கூடுதலாக 5ஆம் வீட்டை யாரும் பார்க்குறாங்கன்னா சனி பார்த்தது தப்பு.
சரி 7ஆம் வீடு நல்லா இருக்கா அப்படின்னா 7 கூடையவன் ராகு பிடியில மாட்டிட்டான், 2 கூடையவன் ராகு பிடியில மாட்டிட்டான், 12ல ராகு 12 கூடையவனும் 2 கூடையவனும் பரிவர்த்தனை மூலம் பலமா இருக்கான். இந்த பரிவர்த்தனை கொஞ்சம் காப்பாத்துது. இங்க லக்னம் பலமா இருக்கா? இல்ல. லக்னாதிபதி பலமா இருக்காரா? சரி படிக்கிற பிள்ளை படிக்குமா? கன்னிதசால படிச்சிருமா? மந்தமாகத்தான் இருக்கும். ஸோ இந்த ஜோதிடர் இப்படி குறித்துள்ளார். இவர் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரா அப்படின்னா, அவர் யதார்த்தமா குறிச்சதுல ஒரு இது என்னன்னா, சந்திரன் விசாக நட்சத்திரத்துல இருந்தாலும் கூட அந்த விசாகம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறப்ப புஷ்கர பாகையில வந்துருது. கூடுதலா குருவோட பார்வை சந்திரன் மேல படுது. இங்க நீச்சமாக இருந்தாலும் கூட அந்த குருவின் பார்வை படும் பொழுது அந்த ஒளி பற்றாமை, அதாவது அந்த நீச்சம் ஒரு நீச்ச பங்கத்துக்கு இணையான அமைப்புல வந்து தாய்க்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் தந்தைக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படின்னா, சூரியன் சனியோட பாகை அடிப்படையில் கூடியிருக்கார். அடுத்து 9ஆம் வீடு பலமா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த குரு பகவான் பாருங்க 2ஆம் வீட்டுல இருந்து 6, 8, 10 பார்க்கிறார். 9ஆம் இடத்தை அவர் பார்க்கல. அவர் எந்த கிரகத்தையும் தொடர்பு கொள்ளல. அவர் கேதுவை மட்டும்தான் பார்க்கிறார். சரிங்களா? இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு டயம் நல்லா இருக்கப்ப ஒரு சரியா செட் பண்ணல. இப்போ இந்த 2 ஜாதகத்திலையும் உங்களுக்கு தெரிஞ்ச குறைகளை சொல்லுங்க. அடுத்து 3வது இன்னொரு டைம் நான் போடுறேன். இப்போ 3வது ஒரு டைம் போடுறேன். மைக் ஆன் பண்ணி தானே வச்சிருக்கேன். சார் இதுல லக்னமும் ராசியும் அஷ்டகமா வருது இல்லைங்க சார்? சரிங்க. வந்தா அவயோக தசை தான் வரும். அடுத்த தேதி 21/2/2025. அம்சத்துல ஆட்சி பெற்றிருக்கார் சனி பகவான் சார், செவ்வாய் பகவான் சார். ஆனாலும் மறைஞ்சிருக்காருல்ல. சரி. இப்போ சந்திரன் 8ல மறைஞ்சிருந்தாலும் குரு பாக்குறாரு சார். ஆமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா 8வது கொண்டு போறது தப்பு. ஒரு பக்கம் தப்பு. லக்னத்தை மட்டும் நவுத்தி போட்டு பார்க்கலாம்ல சார்? இப்போ நான் ஒரு டைம் ஃபிட் பண்றேன். இதை பாருங்க. இப்போ இந்த டயத்தை பாருங்க. இவருக்கு பறக்கிறப்ப பாருங்க, லக்னத்துல குரு 5, 7, 9 பார்த்துட்டாரு. 5ல் இருக்கார கேது. அந்த கேது ஆப்சண்ட். கேது என்ன இருக்கும்? குருவை போல செயல்பட்டுருவார். சுக்கிரன் வேற பார்க்கிறார். கேது தசை நல்ல தசையா போயிடும். 5ஆம் வீடு பலமாயிடுச்சு. 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சந்திரன் அவர் என்ன பண்ணிட்டாரு? 8ஆம் வீட்டுல சந்திரனை கொண்டே மறைய விட்டுட்டு நீச்சமும் அடைய விட்டுட்டு அப்புறம் குரு பார்த்தார். மறையிறப்ப கொஞ்சம் சங்கடம் வரும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் இங்க மறையல. ஆனா நீச்சமாகி இந்த சந்திரன் பார்த்தோம்னா நமக்கு விசாகம் தாண்டி அனுஷம் 4ஆம் பாதத்துக்கு வந்துட்டார். அனுஷம் 4ஆம் பாதம். அப்போ அனுஷம் 4ஆம் பாதம்னா இவருக்கு எடுத்தோன்னே உங்களுக்கு என்ன தசை வந்துடும் பார்த்தீங்கன்னா, சனி தசை 2 வருஷம் வந்துடும். சனி எங்க இருக்காரு? லக்னத்துக்கு கேந்திரத்துல 10ஆம் வீட்டுல இருக்கார். சுபர்கள் இணைவுல வராரான்னா பாகை அடிப்படையில உச்ச சுக்கிரனோடு இருக்கார். ராகு 4 டிகிரியில் இருக்கார். ஸோ இந்த சனி பகவான் பார்த்தோம்னா நாம இந்த சனி வந்து ராகு பிடியில் இருக்கிறத நாம தவிர்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எந்த பிளானட்டையும் நம்ம வருடாந்திர கிரகங்களை நாம் நகர்த்த முடியாது. ஸோ இருந்தாலும் ஒரு 2 வருஷம்தான் சிரமம். நமக்கு லக்னத்துக்கு 9 கூடையவனா இருந்து யோக தசாவை குறிக்கக்கூடியவராக இருந்து 10ஆம் வீட்டில் இருந்து அதே நேரம் அவரு ராகுவோட பிடியில இருந்து சுக்கிரனோட இணைவுல வந்துடுறார். ஸோ இந்த 2 ஆண்டு காலம் அப்படிங்கிறது 10ல் இருக்க சனி 12ஆம் வீட்டை பார்ப்பார். ஸோ குழந்தை என்ன பண்ணும்? நைட்டு லேட்டாக தூங்கும். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்? 12ஆம் வீட்டை பார்ப்பார். அடுத்து 4ஆம் இடத்தை பார்ப்பார். சின்ன சுகக்கேடுகள் வந்து போகலாம். அடுத்து 7ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். ஸோ அப்போ நம்ம குழந்தை பேர் பிறந்தவொடனே திருமணம்ங்கிறது முடிக்க போறதில்ல. இப்போ முதல்ல 2 காமிச்சோம். இப்போ இந்த குழந்தைக்கு எடுத்தோன்னா சனி தசை 2 வருஷம் தான். அடுத்து புதன் தசா வந்துடுது. புதன் தசா பாருங்க, லக்னத்துக்கு பஞ்சமாதிபதியா வரார். அப்போ அந்த 17 ஆண்டுகளும் அந்த புதன் பார்த்தோம்னா நீச்சத்தை நோக்கி போற மாதிரி இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியா இருந்து பெரிய அளவுக்கு எந்த ஒரு சுபரோட இணைவுல இல்லாம இருந்தாலும் கூட அவர் புஷ்கர பாகையில் வந்து விடுகிறார். சார் நாம தசாவெல்லாம் பிளானட்ஸ் எல்லாம் நகர்த்த முடியாது. அந்த ஜோதிடர் ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு ஒரு தசா, அடுத்து இன்னொருத்தர் கொடுத்தார், நம்ம இப்ப கொடுக்குறோம். ஸோ இப்படி பார்க்குறப்ப நமக்கு என்ன ஆகுது? குழந்தை புதன் வந்து நீச்சம் அடையாம இருக்கு.
நீச்சம் அடையாம இருக்கு. அதே நேரம் வீடு கொடுத்தவன் ஆட்சியா இருக்கான், ரொம்ப நெருக்கமா நெருங்கி 24 டிகிரி அப்படின்னு சனியோட ரொம்ப ஒட்டலை, கொஞ்சம் விலகி தான் இருக்கு. இப்போ 18ங்கிறப்ப நமக்கு வந்து அங்கிட்டு 2 அங்கிட்டு ஒரு 7 5 2 7 டிகிரிக்கு மேலே வந்துடுது. ஸோ அந்த வகையில் அந்த புதன் தசா பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் அவர் பார்த்தீங்கன்னா குருவோட ஒளியை வாங்கின அந்த 5ஆம் வீட்டு அதிபதியோட தசை நடக்குது. ஸோ இது வந்து குழந்தைக்கு ஓரளவு படிப்பில் எந்த தடையும் கொண்டு போயிடாது. ஏன்னா பஞ்சமாதிபதி எப்படியாவது ஜாதகரை முன்னேற்றத்தான் பார்ப்பான். சரி, இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கான்னா தி பெஸ்ட்டாக நம்ம கொண்டு போக முடியாது. எடுத்தோன்னே பாருங்க, சனி தசா யோக தசா வந்துருச்சு, அடுத்து புதன் தசா வந்துருச்சு. புதன் தசை முடிஞ்சோன்னா என்ன வரும்? கேது. கேதுல பிரமாதமாக இருப்பார். குருவும் சுக்கிரனும் பார்த்த அந்த கேது தசா அருமையா குருவை போலவும் செயல்பட்டு அந்த கேது தசால என்ன ஆயிரும் பையனுக்கு? எனக்கு பிறந்தோன்னே 2 வருஷம் சனி தசா, அடுத்து 17 வருஷம் அந்த குழந்தைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துடுது, புதன் தசா வந்துச்சு. அப்போ 17 19 வருஷம் படிப்பை முடிக்கிறார். அடுத்து கேது தசா வருது. கேது அருமையா உச்சம் பெற்ற சுக்கிரன், அதே நேரம் பரிவர்த்தனை பெற்ற குருபாரில் இருந்து அந்த 7 ஆண்டுகள் நல்லா இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க சுக்கிர தசா வந்துடுது. இங்கே சுக்கிரன் ராகு பிடியில் இருந்தாலும் பரிவர்த்தனை மூலம் பலம் அடைந்திருக்கிறது, உச்சத்தை பெற்றிருக்கு. 100 ரூபா கிடைக்க போகுது அப்படின்னா 70,000 கிடைச்சிடும். ஸோ லக்னாதிபதி உச்சமடைகிறார். 6க்குடையவன் தன்மனைக்கு 6ல் மறைந்திருக்கான், ரோகாதிபதி மறைஞ்சிட்டான். நோட் திஸ் பாயிண்ட். நல்ல பெரிய விஐபிகள் ஜாதகத்தெல்லாம் பாருங்க, அந்த கெடுதலை செய்யக்கூடியவன் 6க்குடையவன் 6க்கு 6ல் மறைந்திருக்கான். அதை விட சிறப்பு என்னன்னா குரு பாருங்க 8ஆம் அதிபதி அட்டமஸ்தானத்துக்கு 6ல் மறைஞ்சிட்டார். ஸோ இப்போ நான் காமிச்ச 3 திரையில காமிச்சேன், இதுல உங்களுக்கு எது பெஸ்ட்ன்னு தெரியுது அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இங்க தந்தைக்கு என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? சூரியன் திக்பலமா இருக்கார், சூரியன் திக்பலமா இருக்கார். தாய்க்கு என்ன பண்ணிருக்கோம்? சந்திரன் நீச்சம் தான், ஆனா குரு பார்வையில் வர்றார். பரமநீச்சத்தை தாண்டி வந்துட்டார், பரமநீச்சத்தை தாண்டி வந்துட்டார், 14 டிகிரி வந்துட்டார். குருவோட எக்ஸாக்ட் ஒளி படுது. தாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா முன்னாடி காமிச்ச அந்த ஜோசியர் மேச லக்னம் வச்சவர் என்ன பண்ணாரு? 8ஆம் வீட்டுல சந்திரன் மறைகிற மாதிரி வச்சார். இதே லக்னத்தை மாத்தி போட்டு 8ஆம் வீட்டுல சந்திரன் மறைஞ்சு நீச்சமாயி அப்புறம் குரு பார்வையில் இருக்க மாதிரி வச்சார். இன்னொரு ஜோதிடர் என்ன பண்ணாரு? லக்னத்தை துலா லக்னமா வச்சாரு. துலா லக்னமா வச்சுட்டு என்ன பண்ணாரு? குருவையும் சுக்கிரனையும் மறந்துட்டாரு. சுக்கிரன் பாருங்க, சரி இது வந்து அவர் வச்சது பாத்தீங்கன்னா குருவையும் சுக்கிரனையும் சுத்தமா என்ன பண்ணிட்டாரு? சுக்கிரன் லக்னம் அவர் வச்சது துலா லக்னம், 6ஆம் வீட்டுல சுக்கிரன் மறைஞ்சு 8ஆம் வீட்டுல குரு மறைஞ்சு எடுத்தோடனே 6க்குடையவன் 8ல் உட்கார்ந்த தசை. ஸோ நாம என்னதான் மிக நேர்த்தியாக செட் பண்ணாலும் அந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தையின் வளர்ச்சியை பொறுத்து ஒரு 4 தினங்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க. டாக்டர் வெயிட் கரெக்டாக வரணுங்க, வந்தாதாங்க நாங்கள் சார் இது பண்ண முடியலன்னு, பிறந்தோன்னே ஏதாவது பாதிப்பு வரும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம 3 பார்த்ததுல எது உங்களுக்கு பெஸ்டா தெரியுதுன்னு சொல்லுங்க. 3வது சார். இதுல படிப்பு எப்படிங்க சார் இருக்கும்? ஐயா இது நம்மளதாங்க பெஸ்டா இருக்குதுங்க ஐயா. சரி, எல்லாமே குரு பார்வை இருக்குதுங்க, எல்லாமே பலமா இருக்குங்க. ஒருத்தரா பேசுங்க, சொல்லுங்க சார். 5ல கேது இருக்கிறாரு, அதனால வந்து குரு பாத்துட்டாரு. குரு பாத்துட்டாருல. ஓகே சார். குருவும் பாத்துட்டாரு, சுக்கிரனும் பாத்துட்டா அப்படி இல்லைங்க. குழந்தை பேர்ல தடை இல்ல. என்னம்மா பெஸ்டா இருக்கு சார். இந்த இப்ப திரையில தெரிறது பெஸ்டா இருக்குங்கிறீங்களா? எந்த குறையும் இல்லைங்க சார், எல்லாம் சரியா இருக்குங்க சார். தாராதோஷம் இல்ல. இது நல்லா இருக்கு சார். ஒரே ஒரு குறைன்னா இந்த 2 வருஷம் சனி திசை வரதா சார், அவ்வளவுதான். படிப்பு எப்படிங்க சார் இருக்கும்? சார் இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு சார். செவ்வாய் வந்து 2ல இருக்காரு. சோ அவர் தசை எப்போ வரும்? அவர் தசை லேட்டா தான் சார் வரும். பட் இல்ல எப்பதான் எத்தனை வயசுக்கு வரும் பாப்போம். இங்க வாங்க, எத்தனை வயசுக்கு வரும்னு பாப்போம். செவ்வாய் தசை வரும்போது சண்டை வரும் தான். ஆமா, செவ்வாய் தசை 2087 வரும் சார்.
ஆமா ஆமா இல்ல சார், புத்தி வந்து ட்ரிகர் ஆகுமான்னு கேக்குறேன். புத்தியில லேசா வேலை செய்யும் தான். ஆமா, எல்லா கிரகத்தையும் சார் 2ல செவ்வாய் இருந்தாலும் வக்ரம் அடைஞ்சிடறாரு சார். வக்ரம் அடைஞ்சிடறாரு. ஆமா ஆமா. 2ல செவ்வாய் இருந்தாலும் வக்ரம் ஆயிடுறாரு சார். ரைட்டு. இப்போ எது பெஸ்ட்? இப்போ இந்த குழந்தை படிச்சா என்ன படிக்கும் யோசிங்க. குரு சுக்கிர தொடர்புல இல்ல, பௌர்ணமி சந்திரனும் இல்ல. இப்போ குரு வந்து செவ்வாயை பத்தி சொன்னாங்க சார், குருஜி செவ்வாயை பத்தி சொன்னாங்க. செவ்வாய் நவாம்சத்துல ஆட்சியின் வீட்டுல இருக்காரு, அதனால அந்த பாவங்கள் கொஞ்சம் குறையும். வக்ரமா இருக்கிறது பிளஸ் ஆட்சியின் வீட்டுல இருக்காரு, மேஷத்திலே இருக்கிறதுனால கொஞ்சம் குறையும். சரி, இவர் என்ன படிப்பு படிக்கலாம் சார்? அட்டமாதிபதி லக்னத்துல இருக்கனால பெறப்படம் விட்டு வெளியே போக வேண்டிய அமைப்பு இருக்குமா? 8ஆம் பாவம் பலமா இருக்கான்னு பார்க்கணும். 8ஆம் வீட்டை செவ்வாய் தான் பார்த்திருக்காரு, பாவகிரகம் செவ்வாய் பார்த்திருக்காரு. அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்திற்கு 6ல மறைஞ்சிட்டார், 8ஆம் வீட்டுக்கு 6ல மறைஞ்சிட்டார். அவர் என்ன செய்வார்? லாபாதிபதியா செய்வார். 11 கூடியவனா இருக்கும் தான் அவர் வேலையை செய்வார். அவர் தசை வருதா பாருங்க தசை வராது சார், தசை ரொம்ப லேட்டா தான் வரும் சார். இது எப்படி இருக்கு? இல்ல, நம்ம வந்து பலவீனத்தை கொண்டு போக முடியாது. யோக தசை வந்துருச்சா இல்லையா? தொடர்ந்து யோக தசையா? யோக தசை வருது, தொடர்ந்து யோக தசை. புதனும் கேது பின்ன அதுக்கப்புறம் சுக்கிரன், 3மே நல்ல தசை தான். ஆமா, சூரியனுமே ஒரு கெடுக்க மாட்டார், திக்பலமா இருக்கு பாவகிரகம். சந்திர தசையும் கெடுக்காது. செவ்வாய் தசை அவருடைய ஆயுளோட இறுதி காலத்தை ஒட்டி வந்துடும், ரொம்ப லேட்டா வரும், கடைசியா வயசான காலத்துல வரும். ஸோ இப்படிதான் செட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் செட் பண்ணவர் பாருங்க, லக்னம் துலா வச்சாரு, ராசி துலா வச்சாரு, 6ஆம் வீட்டுல சுக்கிரன் மறைஞ்சிட்டார், 8ஆம் வீட்டுல குரு மறைஞ்சிட்டார். எடுத்தோன்னா 6 கூடையும் தசை, குரு தசை. 6 கூடையும் 8ல வர்ற மாதிரி என்ன நடக்கும்? ஏதாவது 6 கூடையும் 8ல இருந்தான்னா விபத்து, கண்டம், குழந்தை பிறந்தவொன்னு நோய்வாய்ப்பட்டுரும், நோய்வாய்ப்பட்டுரும். அடுத்து குரு தசை முடிஞ்சோன்னு என்ன வரும்? சனி தசை துலாலக்னத்துக்கு. அது தசா கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் ஓரளவு வந்துடுது. ஆனா லக்னாதிபதி எப்படி இருக்காருங்க? 6ஆம் வீட்டுல மறைஞ்சுதான் பரிவர்த்தனை மூலம் பலமாயி ராகுபடியில இருக்கார். ஸோ இங்க நம்ம திரையில காட்டியிருக்கிறதுல லக்னாதிபதி அவரே ரோகாதிபதியாகவும் இருந்து 6ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டுல மறைஞ்சிட்டார். அட்டமாதிபதி 6ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டுல மறைஞ்சிட்டார். செவ்வாய் பாருங்க, 7 கூடைய அந்த செவ்வாய் மாரகால், அந்த மாரகஸ்தானத்திற்கு 8ல மறைஞ்சிட்டார். 12 கூடையவன் தன்மனைக்கு மறைஞ்சிருக்கார். நல்ல கவனிங்க, யோக ஜாதகங்கள் இப்படி வரணும், ரொம்ப பெருசா வேலை செய்யாது நமக்கு. பொது மாரகால் விரையாதிபதி பாருங்க, விரயஸ்தானத்துக்கு 3ல மறைஞ்சிருக்கார். சூரியன் பாருங்க, தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம், திக்பலம் ஆயிடுச்சு. இப்போ இவர் என்ன படிக்கலாம்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக். சூரியன் எப்படி இருக்கார்? நவாம்சத்துல சூரியன் நல்ல இடத்துல இருக்கார், குருவோட மூலத்திரிகுண வீட்டில் இருக்கார். ஸோ அப்போ வந்து சூரியனுடைய காரகத்துவம் 1 படிக்கலாம். அதை விட்டுட்டா சனியோட காரகத்துவம் படிக்கலாம். ஏன்னா சனி 25 பாகையில் இருக்கார், சுக்கிரன் 15. ஸோ 15 இங்கே ரிமைனிங் அமௌண்ட், சனிக்கு மிச்சம் 5, அங்கே சேர்த்தோம்னா 15 5 20. ஓகே. புதன் பாருங்க 18 டிகிரியில் இருக்கார். ஸோ 18ங்கிறப்ப இங்கே 12 வரும், 12 10 22. அப்போ சுக்கிரன் வந்து புதனோட இணையலை. ஸோ சனியின் காரக படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட்வேர்ஸ், பெரிய பெயிண்ட் கம்பெனி வைக்கலாம், இல்லைன்னா சட்ட படிப்பு படிக்கலாம், இல்லைன்னா வட்டி தொழில் செய்யலாம், தோல் பதனிடும் தொழிற்சாலை செய்யலாம், அக்ரி கூட நம்ம பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் இருந்து கிடைக்கக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி சனியுடைய காரத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவர் செய்யலாம். ஆயுள் காரகன் அவர் ஆட்சியா இருக்கார், ஆயுளுக்கும் குழந்தைக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா தந்தைக்கும் பிரச்சனை இல்லை, தாய்க்கும் பிரச்சனை இல்லை, லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கு, 5 7 9 பார்த்துருச்சு. எப்பாடுபட்டேனும் தேடி வந்துடுவார், எந்த காலத்திலும் கீழே விழ மாட்டார். ஸோ அப்ப அதுல பார்ப்போம், இவர் வந்து யாரு, இதை கொடுத்தவர் யாருன்னா இவர் வந்து தொழில்முறை ஜோதிடர், கையால் எழுதி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன்.
ஒரு காலண்டரை பார்த்துட்டு வர நினைக்கிறேன். குளிய நேரம் தாண்டி மேஷ லக்னம் வச்சுங்க தம்பின்ட்டார். லக்னத்தில் மாந்தி, லக்னாதிபதி 3ல் மறைஞ்சிருக்கார். லக்னத்தை பாபகிரகமான சனி பார்த்துருக்கு. எடுத்தோன்னே பாருங்கள் குரு தசை 9 கூட எடுத்தோன்னே வேணால் சிறப்பாக இருக்கும். எடுத்தோன்னே சிறப்பாக இருக்கும். அதுவும் எவ்வளோ நாள் இருக்குது? 2 வருஷம் தான். அடுத்து பாருங்கள் 19 வருஷம் படிக்கிற காலத்தில் பிள்ளைய வந்து பாரகாதிபதியான சனி லக்னத்தை தொடர்பு கொண்டு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி லக்னத்தை தொடர்பு கொண்டு புத்திஸ்தானத்தை தொடர்பு கொண்டு 8ஆம் இடத்தையும் தொடர்பு கொண்டார். அப்போ அவயோக தசையாக வந்துடுது. அப்போ விஷாகம் அனுசம் கேட்ட. அடுத்து பாருங்க புதன் தசை நல்ல தசையா? 6 கூடிய தசைங்க. அவர் கொண்டுட்டு போய் 6 கூடியவன். ஒருவேளை 6க்கு 6ல் மறைஞ்சிருந்தாலும் அந்த தசை நல்லது செய்யாது. அடுத்து விசாகம் அனுசம் கேட்ட மூலம் கேது தசை வேணா ஓரளவு நல்லா இருக்கும். ஆனாலும் அவர் புதனை போல செயல்படுவார். அப்போ தசை என்ன ஆயிருது? அவயோக தசையாக வந்துடுது. நேச லக்னத்துக்கு வரக்கூடாத தசை. அப்போ இந்த ஜோதிடர் என்ன பண்ணியிருக்கார்? ஒரு வயதானவர் போல இருக்கு, அனுபவம் மிக்கவர். அவர் குறித்து கொடுக்குறப்ப பிறகு பஞ்சாங்கத்தில் எழுதி கையில் கொடுத்துருக்கார். பெரிய ஆளாக இருப்பவர்கள யாரும் நான் கேட்கல. பார்த்தோன்னே இது ஓகேவான்னு கேட்டாங்க. நாட் குட், பேட் அப்படின்னு போட்டேன். அப்போ நீங்கள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்து இன்னொருத்தர் ஆன்லைன் அஸ்ட்ராலஜிட்ட குறிச்சிருக்காங்க. அவர் துலா லக்னம் வச்சார். 8ல் குரு, 6ல் சுக்கிரன். அவர் விசாக நட்சத்திரம்லாம் வச்சார். ஆனால் ராசி துலா ராசியை வச்சுட்டார். துலா ராசி வச்சுட்டார். ஆனால் அவர் வைக்கிறது என்ன? எடுத்தோன்னே அட்டமாதிபதி தசை 6 கூடியவனாக இருந்து 8ஆம் வீட்டில் உட்காந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கிறவங்க என்ன பண்ணும்? முதல்ல என்ன வேலை செய்யும்? 6 கூட 8 உயிராபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி கொண்டு போயிட்டாரு. அவரும் யோகதசா அப்படிங்கிறத விட அவர் லக்னத்தை பார்க்கல, லக்னாதிபதியை பார்க்கல. சந்திரன் மட்டும் அவர் லக்னத்தில் நீச்சமாகாமல் பார்த்துக்கிட்டார். 7ஆம் பாவம் சுத்தமாக இருக்குங்கிறார். என்கிட்ட ஆன்லைனில் அவர்கிட்ட பேசுகிறேன். சார் 7ஆம் பாவம் நல்லா இருக்கு சார், குரு தசை வச்சிருக்கீங்களே எடுத்தோன்னே 6 கூட 8ல் இருக்கானுங்கிறேன். தசாலாம் வேலை செய்ய சார், எடுத்தோன்னே புத்தி தான் வேலை செய்யணும். ரைட் சார், ஓகே சார் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் நாம் ஒரு டைமை குறித்து கொடுக்குறோம். ஏன்னா நாம் தி பெஸ்ட் கொண்டு போக முடியாது. யாரை நகர்த்தலாம்? சந்திரனை வேணால் நகர்த்தலாம். இப்போது இதே அமைப்பில் இன்னொன்று பண்ணலாம். என்னன்னா, ராசியை கொண்டு வந்து சந்திரன் கேதுபிடியில் இல்லாமல் இங்கே உட்கார வைக்கலாம். அதாவது கன்னி ராசியில் உட்கார வைக்கலாம். கேதுபிடியில் இல்லாமல் இந்த இது 14 டிகிரி, இது 4 டிகிரினா ஒரு 20 டிகிரியில் சந்திரனை உட்கார வைக்கலாம். கன்னி ராசியில் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் கொண்டு வந்து உட்கார வைக்கலாம். அப்போது குரு சந்திரனை பார்த்துடுறாரு. இப்போ சந்திரன் பலம் ஆயிடுறாரு. எடுத்தோன்னே அவயோக தசை வந்தாலும் கொஞ்சம் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை, சித்திரை, சுவாதி எடுத்தோன்னா ராகு தசை டாப்பாக இருக்கும். ராகு தசை அருமையாக இருக்கும். அதை செட் பண்ண பார்த்தோம். ஆனால் டைம் இல்லை, நாள் தள்ளி தான் வருது. ஸோ ஒருவேளை இன்னொரு பக்கம் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சந்திரனை கொண்டு வந்து மகர ராசியில் உட்கார வைக்கலாம். இப்போ சந்திரன் பாருங்கள் மகரத்தில் வந்துடுறார். 7.5 சனி இருந்து போட்டோம், முடிய போகுது 29ஆம் தேதி. இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்னைக்கு 13. இஞ்சி போனால் ஒரு 13, 10, 23, அங்கிட்டு ஒரு 7 நாள் என்னமோ வருது. ஸோ ஒரு 20 நாள் இருக்கட்டுமே, நல்லா விலைக்கு வரட்டும். ஸோ அப்போ சந்திரன் குரு பார்வையில் வந்துடுறார். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணலாம். ஸோ நமக்கு லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், தாய்க்கு எந்த பாதிப்புமே வந்துடக்கூடாது, தாய்க்கு சின்ன பாதிப்பு கூட வரக்கூடாது. அடுத்து தந்தை நலனில் அக்கறை எடுக்கணும். குழந்தைக்கு எப்படியாவது படிக்கிற காலத்தில் தாண்டோனே யோக தசை வர்ற மாதிரி வச்சிடும். இந்த குழந்தைக்கு பாருங்க கேது தசை பிரமாதமாக இருக்கும். குரு பார்த்துருக்கார், சுக்கிரன் பார்த்துருக்கார். அந்த 7 வருஷமே பெரிய ஏர்னிங் வந்துடும், பெரிய அளவுக்கு வந்துடும். ஏன்னா கேது குருவை போல செயல்படுவார், சுக்கிரனை போல செயல்படுவார், உச்சமற்ற சுக்கிரனை போல செயல்படுவார். அடுத்து அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரநாதனை போல செயல்படுவார். அப்படி பார்க்கும்போது இந்த கேது பாருங்க, அவர் வந்து உத்திர நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ திக்பலம் பெற்ற சூரியனை போல செயல்படுவார். அடுத்து புதனை போல செயல்படுவார். ஸோ அப்படி பார்க்கும்போது மொத்தத்தில் அந்த கேது தசை நல்லாயிருக்கும். சுக்கிர தசால சுக்கிரன் ராகுபடியில் இருக்காரா சார், அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பரிவர்த்தனை ஆயிருக்கார். உச்சமான சுக்கிரன் பரிவர்த்தனை ஆயிருக்கார். ஸோ அந்த சுக்கிர தசாவும் பெரிய அஃபெக்ட் பண்ணிடாது. ஸோ யோக தசாவாக வந்துடுது இவருக்கு. சரிங்களா? இப்போ இதில் யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்கா? குருஜி நீங்க படிப்பை பத்தி சொன்னீங்க. இதுல வந்து புத ஆதித்ய யோகம் வருது, அதனால புதனுடைய காரகத்துக்கும் இருக்குங்க.
இல்லை புத ஆதித்ய யோகம்ங்கிறது அதனால படிப்பு கிடையாது. குரு சுக்கிர தொடர்பில் புதன் இல்லை, அதனால் புதனோட துறை போக முடியாது. இவருக்கு சனி வலுத்து இருக்கு, சனி தான் சுக்கிரனோட கூடியிருக்கார், சனியோட துறைகள் இவர் போகலாம். A1. அதை விட்டா 2ஆம் நிலையில் சூரியன் இருக்கார். அப்போ இந்த சூரியன் சனி பிபிஏ எம்பிஏ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், அரசியல், ஒரு அரசியல் பண்ணலாம் பயங்கரமா. இவரோட தந்தையுமே ஒரு அரசியல்வாதி. கரண்ட்ல இப்போ ஒரு பெரிய பொறுப்புல, மிகப்பெரிய பொறுப்புல சிறு வயதிலே இருக்கார். ஆளுமை படைத்தவர் இவருடைய தந்தை. எப்பவுமே சர்வசாதாரணமா ஒரு 10 நிமிஷம் 100 பேரை கூட்டினா அப்படி திரட்டக்கூடிய ஆளுமை உள்ளவர், செல்வ செழிப்பில் வாழக்கூடியவங்க. இவங்களுக்கு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாக்குள்ள ஒரு 65 வீடு மொத்தமாக இருக்கும். ஒரு அந்த நகர்னு பேர், குறிப்பிட்ட நகர் பேர், 65 வீடு வாடகை வரும் சும்மா சர்வசாதாரணமாக. அது மட்டும் இல்லை, அது ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி, செல்வ செழிப்பு. இவருடைய தாத்தா, இந்த பையனோட தாத்தா, இந்த ஆண் குழந்தைன்னா சொன்னாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்துருப்பாங்க போல இருக்கு. பிறந்ததுக்கப்புறம் பேசலை, சாயந்தரம் அடித்து எடுக்கலை, விட்டுட்டேன். அவங்க ஆண் குழந்தைன்னா ஸ்கேனில் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அந்த வகையில் ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு வச்சோம்னா, இவரோட தாத்தாவும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் மிகப்பெரிய ஆள், செல்வ செழிப்பில் இருக்கக்கூடியவர். ஸோ இப்போ இவர் என்ன செய்யலாம், அரசியல் நிச்சயமாக பண்ணலாம். பொதுமக்களை குறிக்கக்கூடிய சனி வலுத்து இருக்கார், சூரியனும் வலுத்து இருக்கார். ஸோ ஒரு அரசியலுக்கு உண்டான ஒரு ஜாதகம், லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார். எப்படி இருப்பார், லக்னத்தில் குரு பார்த்தாவே நல்ல பொறுமையாக நிதானமாக கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு அழகிய தோற்றம் உடையவர் இருப்பார். இது ஒரு இஸ்லாமியர் குடும்பத்தை சார்ந்த குழந்தைக்கு பார்க்கப்பட்டது. இப்போ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார். எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள இவங்க டைம் சொல்லிருக்காங்க சார்? அவங்க சொன்னது 20, 21, 22 சொன்னாங்க. இந்த மாசமாங்க சார்? முடிஞ்சிருச்சு, குழந்தை பிறந்துருச்சு. ஓ, குழந்தை பிறந்துருச்சு. ஓகே. 2ஆம் மாசம் சார், போன மாசம். ஓ, 2ஆம் மாசம். ஓகே. ஆமா சார், குழந்தை எந்த நேரத்துல, யார் குறிச்ச நேரத்துல பிறந்ததுங்க சார்? நம்ம குறிச்ச நேரமா? ஆமா, இதுதான் 21/2/2025. அவருடைய அவங்க இவரோட அண்ணன்ட்ட இவரோட இந்த குழந்தையோட தந்தைகிட்ட பேச முடியல. அப்ப அவங்க சித்தப்பாட்ட பேசினேன், அவரும் பெரிய பிரபலமானவர். நாளைய அவர் சித்தப்பா யாருன்னா நாளைய ஒரு அமைச்சராக வரக்கூடியவர், சின்ன வயசு. நாளைக்கு 2026 எலெக்ஷன்ல ஜெயிச்சு அமைச்சரவையில் இருப்பார். சின்ன வயசு, ஆளுமை, பயங்கரமான ஆளுமை. உங்க குடும்பமே பெரிய ஒரு குடும்பம். பாருங்க எப்படி அமைதுன்னு பாருங்க. எவ்வளவு மோசமானது இருந்தாலும் பாரம்பரியம், அந்த பாரம்பரியம் 5, 7, 9 உட்காரணும் இல்லையா? புரியுதா புரியலையா? ஒரு அரசியல் செய்ய தகுதி உடையார். சரி, இந்த முதன்மை பலத்துல சந்திரனையும் எடுத்துக்கலாம் இல்லைங்க சார்? வர்க்கோத்தமமா இருக்காரு, குரு பார்வையில இருக்காரு. கண்டிப்பா இவருக்கு உணவு நீர் பயணம், அக்ரி ரிலேட்டட், ஏன்னா சனியும் வலுத்திருக்கு, அக்ரி ரிலேட்டட். அதே மாதிரி உணவு சார்ந்த எதை வேணாலும் எடுக்கலாம், அதெல்லாம் மேட்ச் ஆகும். இருக்கு கற்பனை வளம் சம்பந்தப்பட்டது எடுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி சந்திரன் நல்லா வலுத்திருக்கார், குரு பார்வை இருக்கார், அவர் தான் முதன்மை பலத்திலே இருக்கார். அப்போ சந்திரனுடைய காரகத்துவமான உணவு நீர் பயணம் அக்ரி, ஏன்னா சனி ஜாயின் பண்ணிக்கணும் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா சூட் ஆகும். சரிங்க, இப்போ புரிஞ்சா சார்? குறிச்சி டைமிங் சார்? டைம் நான் 12 மணி, ஏன்னா சூரியனை திக்பலமாக கொண்டு வரதுக்காக பண்ணேன். சூரியனை நீங்கள் யாரு குறிச்சாலும் 12 மணி குறிச்சிங்கன்னா அது கரெக்டாக திக்பலத்துக்கு கூடியாந்துடும். சூப்பர் சார். அவங்க கரெக்டா 12 மணிங்கிறது AM போட்டுக்கணுமாங்க சார்? இல்லை, நீங்கள் 2 மணி நேரம் மாறினாலும் ஒன்றும் ஆகாது. 12 PM 12 AM நிஸ்பலத்துக்கு போயிடுவார். 12 AM 12 PM. காலபலத்தின் அடிப்படையிலே சூரியன் வலுக்கிறார், திக்பலத்தின் அடிப்படையிலே சூரியன் வலுக்கிறார். சந்திரன் நீச்சம், ஆனா குரு பார்த்துறாரு. பரம நீச்ச பாகை தாண்டி வச்சோம். அவர் என்ன பண்ணாரு, இந்த வயதான ஜோதிடர் கையால குறிச்சு கொடுத்தாருல, 8ஆம் வீட்டுல சந்திரனை வச்சு நீச்சமாக்கி வச்சுட்டார். ஸோ உங்களுக்கு தொடர்ந்து நீங்க இப்ப பார்க்கணும்னா ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன். எப்படியாவது லக்னத்தை குரு பார்க்குற மாதிரி பண்ணி விடுங்க.
லக்னத்துல குருவை கொண்டு வந்து உட்கார வச்சிருங்க. லக்னாதிபதியை ஸ்ட்ராங் ஆக்கி விட்டுருங்க. சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தாய்க்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது. அடுத்த குழந்தைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆரம்பத்தில் அவயோக தசை இருந்தாலும் படிக்கிற காலத்தை ஒட்டியும் சம்பாதிக்கிற காலத்தில் யோக தசை வர்ற மாதிரி வச்சுங்க. லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து 1-5-9 வளர்த்துட்டாவே பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. குழந்தை ராகு காலத்தில் பிறக்கலாம், பார்க்க வேண்டியதில்லை. கேலண்டரை போய் நீங்கள் ஃபுல்லாக எவன் கண்டான் குளிகையில் பிறக்கணும்னு கேட்க வேண்டாம். ஏன்னா குழந்தை பிறந்தோன்னா ராகு காலத்தில் பிறந்த குழந்தைக்குன்னு ஒரு பலன் சொல்ல போகிறதில்ல. ஓரை பார்க்க வேண்டியதில்லை. கிழமை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. தேதி 1ஆம் தேதி வர்ற மாதிரி வைங்க, 2ஆம் தேதி வர்ற மாதிரி வைங்க. அந்த இது பார்க்கணுமானா அதுவும் தேவையில்லை. ஸோ பார்க்க வேண்டியது சந்திரனோட பலம், அடுத்து சூரியனோட பலம், அடுத்து லக்னாதிபதியோட பலம். 5, 7, 9 நல்லா இருந்துடணும். நான் குழந்தை வேணும், திருமணம் வேணும், தந்தை சப்போர்ட்டாக இருக்கணும். அடுத்து குழந்தையோட ஆயுளை பார்த்துடணும். எந்த கிரகமும் 6, 8ல் மறையாமல் பார்த்துருக்கணும். குரு சுக்கிரன் முடமாகக்கூடாது. குரு சுக்கிரன் போய் அவரோட கெட்டு போய் அப்படின்னா வருமானம் பாதிக்க போகும், குழந்தை பேரில் தடை இருக்கும், மன வாழ்க்கையில் சிக்கல் இருக்கும். இப்போ இங்கே குறைனா சுக்கிரன் கொஞ்சம் ராகுபடியை விட்டு தள்ளி இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ராகுபடியில் இல்லாமல் இருந்தாருன்னா இன்னும் பயங்கர சிறப்பு. நம்ம அதை பண்ண முடியாதே. நம்ம கையில் என்ன இருக்குது? லக்னத்தை வேணால் நகர்த்தலாம், சந்திரனை வேணால் நகர்த்தலாம், ரொம்ப முன்னாடியும் கொண்டு வர முடியாது. அவங்க 4 நாள் அவங்க ஃபஸ்ட்டு குழந்தை பேருக்கு முன்னாடியே பார்ப்பாங்க. நம்ம ஒரு டேட்டை கொடுப்போம். கரெக்டாக அந்த குழந்தை சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்லுவார், சார் இந்த தேதி முடியாது, வெயிட் இன்னும் குறையுது அப்படின்றார். இப்போ மறுபடியும் ஓடியாருவாங்க. அப்போ எப்போ பார்க்கணும்னா முன்னாடியே டைம்லாம் பார்த்து நீங்கள் ஒரு 10 டேட்டா வாங்கிடணும், தேதி மாறி மாறி. அப்போ கரெக்டான ஒரு குறிப்பு கொடுக்குறப்ப நாம் பெரிய அளவுக்கு எதையும் நல்ல யோக ஜாதகமாக மாற்றிட முடியாது. இருந்தாலும் கிடைச்ச குப்பையில் நல்ல குப்பையாக கொடுக்கலாம். புரியுதுங்களா எல்லாருக்கும்? சார் இப்போ நீங்கள் எல்லாரும் சிசேரியன் குறிச்சிடலாமா? குறிச்சிடலாங்க சார். புரியலங்க. ராகு ஏன் நீங்க வைக்கிறீங்க? நீங்க ஏனே வைக்க போறீங்க? லக்னமே 2 மணி நேரம் தள்ளி வச்சா முடிஞ்சுங்க. ஆமா சார், லக்னம் சுத்தமா இருக்க மாதிரி பாருங்க சார். அவர் பாருங்க, ஒருத்தர் லக்னத்தை சனி பார்க்குற மாதிரி வச்சாரு, இன்னொருத்தர் 7ஆம் வீடு சுத்தமா இருக்கான், சனி பார்த்த மறந்துட்டாரு. 3 பேரும் நான் கொடுத்த அன்று கொடுத்த குறிப்பையும் போட்டிருக்கேன் கடைசியா. இன்னொருத்தர் கையால் எடுத்த மேனுவல் ஸ்கிரிப்டையும் ஆதாரத்துக்கு உங்களுக்கு போட்டிருக்கேன். இன்னொருத்தர் அவர் ஆன்லைன் அஸ்ட்ராலஜர், அவர் கொடுத்த அந்த கம்ப்யூட்டர் ரெக்கார்டையும் போட்டிருக்கேன். 3 பேர் கொடுத்ததையும் போட்டிருக்கேன் சார். புரிஞ்சு சொல்லிங்கன்னா சந்தேக செக்ஷன் போயிடலாம். நான் வகுப்பு வந்து கரெக்டாக 8:15 8:30 முடிச்சிருவேன். வெளியில் வேலை இருக்குது, அதனால சின்ன கிளாஸ் அன்னைக்கு எடுத்தோம். இவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. யோக தசா வருதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? குரு லக்னத்தை எப்படியாவது தொடர்பு கொள்கிற மாதிரி, முடியலையா சுக்கிரனையாவது பார்க்குற மாதிரி வச்சுருங்க. லக்னத்தை லக்னாதிபதியும் பலமாக்கிருங்க. அப்படி பலமாக்குறதுக்கு முக்கியம் கொடுக்குற முன்னாடி சந்திரனை கொஞ்சம் பார்த்துங்க. எடுத்தோன்னே குழந்தைக்கு எந்த உயிராபத்து வர்ற மாதிரி அந்த ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் என்ன பண்ணாரு? லக்னம் துளாராசி வச்சு 6 கூடையும் நெட்டில் இருக்க மாதிரி தசையை எடுத்தோன்னே கொடுத்தாரு 2 வருஷம். அப்போ என்ன ஆகும்? 6 கூடை நெட்டில் இருந்தால் என்ன ஆகும்? பரிவர்த்தனை பெற்றிருக்கனால அந்த 6ஆம் வீட்டு வேலை செய்வார். அப்போ நோய்வாய்ப்பட்ட குழந்தையாக வந்துடும். ஒருவேளை மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கும். அவர் என்ன சொல்றாரு? தசாலாம் வேலை செய்ய சார், பிறக்கிறப்ப என்ன புத்தி அதான் வேலை செய்கிறார். தசாநாதன் தன்னுடைய பணியை செய்வதற்காக தசா காலங்களிலே காத்திருப்பான் நிச்சயமாக. புரியுதுங்களா? சரிங்க, எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு சொன்னீங்கன்னா அடுத்து போயிடலாம். புரியுதுங்க சார். வேற யாருக்கு சந்தேகம்? முடிக்க போறேன், வகுப்பை முடிச்சுட்டு ஓம் சொல்ல போறேன். ஒரு 1/4 மணி நேரம் டைம் தரேன், என்ன வேணும் கேளுங்க. யாரையும் கேட்கலன்னு சொல்லக்கூடாது.
ராகு காலம் பார்க்க இப்ப வேண்டாம். அவங்க கேட்ட டைமுக்கு அந்த அமாவாசை அந்த மாதிரி எல்லாம் வருதுன்னா அப்ப அந்த நல்லா தள்ளி தான் போயிடணும் சார். சார் நான் தான் திதியில வந்து அமாவாசை வராத அளவுக்கு பார்த்துக்குங்கிறேனே சார். தவிர்க்க வேண்டியது சந்திரன் ராகுபடியில் இருக்கக்கூடாது சார். சந்திரன் ராகுபடியில் இருக்கக்கூடாது. குழந்தைக்கு ஆட்டிசம் குழந்தையா போயிடும். குழந்தை ஆட்டிசம் குழந்தையா போயிடும். சந்திரன் ராகுபடியில் இருக்கக்கூடாது. அது தவிர்த்துங்க. முன்னாடி யோகதசை வருது வரல, முதல்ல சந்திரனை தள்ளி விட்டுருங்க. இதெல்லாம் இல்லைனாலும் சந்திரனை ராகுபடியில் வச்சிடாதீங்க. சந்திரனை கெடாத அளவுக்கு பார்த்துங்க. இதுவே நம்ம துளாராசி வச்சோம்னா 6 8 வந்துடும் சொல்லி தான் மாற்றி விட்டோம். அது பரமணிச்சத்தை தாண்டி வச்சோம். குரு பார்ல இருக்க மாதிரி இருந்ததுனால தைரியமாக விட்டோம். ஆனால் அவர் மேச லக்னம் வச்சார்ல அந்த வயதான ஜோதிடர், அவர் 8ஆம் வீட்டில் சந்திரனை வச்சு நீச்சமாக வச்சு குரு பார்க்க வச்சார். ஒன்றும் குற்றம் இல்லை. இருந்தாலும் எதுக்கு கல்லை எடுத்து நாயை அடிப்பானே, அது நம்மளை துரத்தா கடிக்க வருவானே. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் லக்னத்தை மாற்ற முடியும்ல. லக்னம் பலமா இல்லையே, லக்னத்தை சனி பார்க்குற மாதிரி வச்சுட்டாரே. லக்னாதிபதியை கொண்டு போய் 3ஆம் வீட்டில் மறைய வச்சுட்டாரே. ஓகே சார், எல்லாருக்கும் புரியுன்னு சொல்லிட்டீங்கன்னா வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாம். சார் ஒரு டவுட் சார். இப்ப இந்த 29ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ஆகுதுங்களா, மீனத்துக்கு போகுது. அங்கிருந்து ஒரு 7.5 வருஷம் 7.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அஷ்டம சனி வந்துருங்களா சார்? அப்ப இந்த ஜாதகருக்கு இப்போ டேட்டு கொடுத்துருங்க சார். இல்ல இப்ப நம்ம கொடுத்துருக்கிறது ராசி வந்து பாத்தீங்கன்னா என்ன ராசி கொடுத்துருக்கோம்? விருச்சிக ராசிக்கு எப்ப சார் வரும்? அங்க போயிடும் சார். மிதுனத்துக்கு போறப்பதான் சார். அதுக்குள்ள படிக்கிற காலத்துல வரும் சார். எத்தனை வருஷம் வரும் சார்? 7.5 வருஷம் கழிச்சு வரும் சார். 15 20 25 7.5 வருஷம் கழிச்சு வரும் சார். 7.5 15 வருஷம் கழிச்சு வரும். 15 5 15 இருங்க வரேன். 7.5 7.5 சாரி 2.5 தான் வைக்கணும். 2.5 7.5 வருஷம் கழிச்சு தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் மிதுனம் வந்துரும். மிதுனம் வரும்போது கரெக்டா அஷ்டம சனி வரும்ல சார். படிப்பு தவிர்க்க முடியாது. தவிர்க்க முடியாது. நமக்கு லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காருல்ல. லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காருல்ல. 10 வயசு தானே தான் இருக்கும். ஆமா, சின்ன வயசு ஒன்னும் பிரச்சனை இல்ல. மெயின் எக்ஸாம் இல்ல 10th plus 2 இருக்கிறப்ப சார் பிரச்சனை சார். நம்ம எல்லாத்தையும் அக்யூரசியா போக முடியாது. ஏன்னா கொடுத்திருக்கக்கூடிய காலம் 3 தினங்களுக்குள்ள எந்த கிரகத்தை நகர்த்த முடியாது. சார் அதே மாதிரி ஒரு டவுட் சார். இப்போ இந்த 29 சனி பயிற்சி இருக்குல்ல சார், சின்ன வயசுல அஷ்டம சனி வர்றது நல்லது. அதுல சார் நான் ஜெனரலா கேக்குறேன். இப்ப இந்த 29 சனி பயிற்சி வரும்போது இந்த கும்பராசிக்கு வந்து நல்லதுன்னு சொன்னாங்க. ஏன்னா வருமான ஸ்தானத்துல விலக சனி வரும்போது நல்லதுங்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னிக்கு வந்து கண்டக சனியா வருதுங்க. சிம்மத்துக்கு அஷ்டம சனியா வருது. ஆனா இந்த சிம்மத்துக்கு அஷ்டம சனி பெருசா வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குரு வீட்டுல வர்றதுனாலயா? அது வேலை செய்யும். 2 வருஷம் கழிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வர்றதே வெறும் சிம்மராசிக்காரர் தான் வருவாங்க. இல்ல சார், யூடியூப்ல நிறைய சொல்றாங்க இந்த மாதிரி. அதை விட்டுருங்க. நீங்க அடுத்தவங்களே மேற்கோள் காமிச்சுட்டே இருக்கீங்க. அது தவறு. இருந்தாலும் ராசிக்கு சந்திரன் 8ஆம் வீட்டில் வரும் பொழுது அது குருவோட வீடா இருந்தாலும் வெளுத்து வாங்கும். ஏன் தனுசு ராசிக்காரங்களை கேளுங்க. 7 லட்சம் நடந்தப்ப என்ன பண்ணுச்சுன்னு கேளுங்க. பிச்சை எரிஞ்சிடும். குறவுளை நெரிச்சு வச்சு செஞ்சிருச்சு. குரு வீட்டுல என்ன இருந்தாரு சார்? ரொம்ப சிரமப்பட்டாங்க சார் நாங்கெல்லாம். அதெல்லாம் சும்மா கத்துக்குட்டி ஜோசியர்கள் சொல்றதுங்க. எப்பவுமே நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலே நம்முடைய சந்திரனுக்கு 8ஆம் இடத்தில் சனி வரும் காலத்தில் நம்முடைய பாவ புண்ணியங்கள் பட்டியலிடப்பட்டு நமக்கு சனி பகவான் தண்டனை வழங்கக்கூடிய காலம். ஸோ அந்த காலகட்டத்தில் நிச்சயமா ஒரு சின்ன பாதிப்பு இருக்கும். லக்ன ராசியை கணக்கிட்டு பண்ணணும். சரிங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம். இப்போ மீன ராசிக்கு ஜென்ம சனியா வருது இல்லையா சார்? உதாரணமா பேசும். இப்ப இந்த மீன ராசிக்கு ஜென்ம சனி 2 ஆண்டு விலகிடுச்சுன்னா உங்க மீன ராசிக்காரங்களுக்கு அதுக்கு அடுத்தது இனிமே அர்த்தாஷ்டம சனியோ மற்றபடி கண்டக சனி விட்டுனா அஷ்டம சனி தான் பெருசா இருக்கும். அப்ப அடுத்தது 8ஆம் இடம் வர்றதுன்னா கிட்டத்தட்ட 8 2 16 20 ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வர முடியும். கரெக்ட் தானே சார்? அது ஓகே. நன்றி நன்றி சார். சார் இப்ப வந்து கன்னி லக்னத்துக்கு 25க்கு மேல
அப்ப அந்த கிரகம் எப்படி சார் இருக்கும்? எப்படிங்க? செப்டம்பர் 25 டேட் கொடுத்துருக்காங்க சார். இப்ப என்னோட மனைவிக்கு வந்து சிசரியன் தான் நடக்கிற மாதிரி இருக்கு. செப்டம்பர் 25ல நீங்க லக்னத்தை செட் பண்ணிக்கங்க. குருவோட ரிஷப லக்னம் வர்ற மாதிரி பகல் 12 மணிக்கு கொண்டு வந்து வச்சுக்கோங்க. பகல் 12 மணிக்கு வர்ற மாதிரி வச்சுட்டு மற்ற பிளானட்டை பாருங்க. சந்திரன் எப்படியாவது குரு பார்ல வர்ற மாதிரி செட் பண்ணுங்க. நீங்க தேதியை அக்யூரஸா 25ன்ட்டீங்க. அப்போ அன்னைக்கு என்ன இருக்கோ அதானே பண்ண முடியும். லக்னத்தை வேணா நம்ம செட் பண்ணிக்கலாம். ரிஷப லக்னமா வச்சுக்கலாம். யோக தசங்களா நீங்க குறிச்சு பாருங்க. 25ன்றது சொல்லிருக்காங்க. அதுல இருந்து 5-6 நாள் அது மாதிரி நீங்க நகர்த்தி பாருங்க. நகர்த்தி பார்த்து ஒரு சார்ட்டா நம்ம இதுல போடுங்க. சார் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரு ஜாதகம் வருது சார். அந்த பொண்ணுக்கு வந்து இப்ப வந்து மீன ராசி. இப்ப அந்த பொண்ணுக்கு சஜஸ்ட் பண்ணலாமா 2 வருஷம் கழிச்சு கல்யாணத்துக்கு பார்க்க சொல்லலாமா சார்? பொண்ணுக்கு ஒருவேளை வயசு கம்மியா இருந்துச்சுன்னா 2 வருஷம் கழிச்சு பண்ணா நல்லது. இப்போ பொண்ணுக்கு 21 வயசு சார். ஐயோ அப்ப நான் பண்ணவே வேண்டாம். படிக்க சொல்லுங்க. தள்ளி போடுறது நல்லது இல்லையா? ரொம்ப நல்லது தள்ளி போடுறது. சார் இப்ப வந்து கன்னி லக்னத்துக்கு கன்னி லக்னம் சிம்ம ராசியா இருக்குதுன்னா இப்ப அஷ்டமத்து சனிக்கு வந்து இப்ப அயன சயன போக சுகம் கெடும்னு வரும். அது வந்து எந்த மாதிரி ஒரு பாதிப்பு வருங்க சார்? இல்லைங்க, 2ஆம் வீட்டுக்கு அட்டம ஸ்தானத்துல போடுறாரு. லக்னத்தை மையமா வச்சு ராசியை 2ஆ கொண்டுறோம். ஸோ 2ஆம் வீட்டுக்கு அட்டம ஸ்தானத்துல பொருளாதார ரீதியான பிரச்சனை, குடும்பத்துல சின்ன சங்கடம் இது மாதிரி வரும். சரிங்கண்ணா. சூரியன் வந்து ஆமா மேடம், அதான் சூரியன் 12 PM சொன்னீங்க. 12ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடம். 12ஆம் வீட்டுனா தூக்கம் இருக்காது, அலைச்சல் நிறைய இருக்கும், ஒரு மாதிரி நிம்மதி இல்லாத நிலை இருக்கும், நல்லா ஆன் டயத்துக்கு சாப்பிட முடியாது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இது வந்து தோராயமானது. மொத்தத்தில் அசமச்சனி என்ன செய்யும்னா உழைப்பை கெடுத்து பிழைப்பை கெடுத்து ஜீவனத்தை முடக்கி படுத்த பாயில படுக்க வைப்பார். வெளியிலே போக முடிய அளவுக்கு பண்ணுவார். பணத்தை சாமிக்கு கட்டி வச்சிருக்கோம்ல முடிச்சு போட்டு 10 ரூபா 20 ரூபா அதெல்லாம் பிரிக்க சொல்லுவார். வறுமையை காட்டுவார். அஷ்டமச்சனி எல்லா வேலுக்கும் அடுத்து எரிஞ்சிடும். 7 ரத்தினியா 2ஆம் ரவுண்டு விட்டுருவோம். முதல் ரவுண்டு தான் பாதிக்கும், 2ஆம் ரவுண்டு விட்டுருவோம். அழகா செட்டில் நம்மளை ஒரு நிலை நிறுத்திட்டு போகும். அஷ்டமச்சனி பயங்கரமா கெடுக்கும். சார் சொல்லுங்க. இப்ப சூரியன் வந்து 12 PM சொல்றீங்க. இப்ப சந்திரனுக்கு அது மாதிரி ஏதாவது டைம் சொல்லுங்க. நீங்க வந்து செட் பண்ணிக்கங்க, பார்க்கணும். நான் இப்போ வகுப்பு முடிக்க போற நேரத்தில் இருக்கேன். நீங்க செட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. வேணா நான் வந்து நீங்க கொடுக்குற 4-5 சார்ட்ல நான் எந்த சார்ட் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்றேன். புரியுதுங்களா? நான் ஒரு குழந்தையோட இதை பார்க்குறோம். இப்போ நான் சொன்னேன்னா இது 10 நிமிஷத்துல நான் பார்க்கல. இது வந்து ஒரு அரை நாள் உட்காந்து அவங்க கொடுத்தலாம் தப்புங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணி யோகத்தை பண்ணோம். இப்போ நீங்கள் கேட்குற இந்த அவசர கதியிலே நான் தவறான ஒரு தேதியை கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு குழு கொடுத்துருக்கேன். சூரிய சந்திரர்கள் கெடாத அளவுக்கு பார்த்துங்க. லக்னாதிபதியை லக்னத்தை முடிஞ்ச அளவுக்கும் குரு பார்க்குற மாதிரி இல்லை குரு உட்கார்ந்துருக்க மாதிரி வச்சுக்கோங்க. லக்னாதிபதியை ஸ்ட்ராங்காக இருக்குங்க. சந்திரன் மறையாமல் பார்த்துங்க. தாய்க்கு நல்லா இருக்கணும்னு பார்த்துங்க. சரிங்க. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கா? வகுப்பு நிறைவு கூட போகிறோம். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பரிகாரம் மத்தியானம் உங்களுக்கு வந்துடும். எல்லாரும் பரிகார வகுப்பு அட்டன் பண்ணுங்க. பரிகாரம் என்ன சொல்லணும் வைக்கணும் ரொம்ப லாஜிக்கான பரிகாரமாக இருக்கும். அந்த கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம். அடுத்து எதிர்வரக்கூடிய செவ்வாய் என்று நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட்டாக, ஏன்னா இங்கே வந்து 14 இன்னைக்கு 13 நாளைக்கு அதுக்கு 14 வந்துடும். 15 பாதி வந்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா தசா புத்தியை தொடர்ச்சியாக பார்க்கணும். நம்ம ஒரு புத்தியை ஒரு இதுதானே பார்க்குறோம் போர்டில். அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு மனுஷனுக்கு எப்போ யோக தசா வரும், அடுத்த தசா என்ன பண்ணும் அப்படின்னு நான் ஒரு ஜாதத்தை கொடுத்தோன்னு நீங்கள் கணிச்சிடணும். நீங்கள் 10 தடவை உள்ளுங்க, தப்பா பலன்னு சொல்லுங்க. தைரியமாக ஆடியோ போடுங்க, பயப்படாதீங்க. எழுத 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 நீங்கள் திருப்தி மாற்றி வந்துடுவீங்க. அட்டனே பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை. சரிங்க. வேற யாருக்கு சந்தேகம் இருக்கா? இல்லை. தொடர்ந்து நாம் நவகிரகங்களின் பெயரை உச்சரித்தோம். நவகிரகங்களுக்கும் நன்றி இருக்கும் விதமாக ஓம் என்ற மந்திரத்தை 3 முறை ஓங்கி ஒழிச்சு நிறைவு பண்ணிக்கோம். நன்றி. ஸ்டாப் ரெக்கார்டிங்.